இன்றைக்கி டிசம்பர் 1 வெளியில் பார்த்திங்கன்னா சரியான மழை. நைட்லேருந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்குது. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறேன். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ட்ராப் கூட விடலை. கண்டினியூவாக நல்லா மழை பெஞ்சு, இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட மிளகு சிக்கன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். புது கடாயில் புது விதமான சிக்கன் இன்றைக்கி செஞ்சிடலாம். எண்ணெய் சூடானதோ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நிறைய தாராளமாக சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி சுருண்டு வரணும். வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2.5 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். சிக்கன் 1 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இந்த மிளகு சிக்கனுக்கு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தக்காளியும் வெங்காயம் நம்ம போட்டதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சில்லித்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போன பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கி வரணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேயே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். சிக்கனுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா பாதி குக் ஆனதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவு மல்லி. இதை நல்லா வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். மசாலா சேர்த்தலும் நல்லா கமகமன்னு வாசனை வருது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் பிரண்டு வந்திருக்கு சிக்கனு. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆனதும் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். பச்சை மிளகா 1 சேர்க்குறேன். நல்லா பெரிய பச்சை மிளகா. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா அந்த சில்லியோட காரம் ரொம்ப இறங்கிடும். அதனால் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். சூப்பராக கம்மன்னு மிளகு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி தாராளமாக சேர்த்துட்டு இறக்கிடலாம். சூப்பராக இந்த மழைக்கு இந்த மாதிரி சுட சுட சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.